கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த சங்கீதம் 23 குறித்து முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஒவ்வொரு வசனத்தையும் குறித்து உங்களுக்கு நல்ல விளக்கங்களை கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. மேய்ப்புனா என்ன, கர்த்தருடைய மேய்ப்புனா என்னன்னு சொல்லி நான் முதல்ல ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். இப்போ அதுக்கு தொடர்பாக மறுபடியும் சில வீடியோக்களை அனுப்ப வேண்டியது இருக்குது. அதில் முதல் வசனத்தை மட்டும் இப்போ எடுத்துக்குவோம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இது வந்து சாதாரணமாக ஒருத்தர் எழுதலை. ஒரு ராஜாதி ராஜா, ஒரு பெரிய சமஸ்த இஸ்ரவேலையும் ஆண்ட ஒரு கர்த்தருடைய மனிதர், பரிசுத்தாவின் ஏவுதலில் எழுதப்பட்ட வார்த்தைகள், இந்த வார்த்தை அனுபவங்கள் எழுதப்பட்டது ஒன்றும் சாதாரணமானது இல்லை. சமஸ்த இஸ்ரவேல், டோட்டலாக இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜாதி ராஜா. அவர் ஆளுகை செய்தார். அந்த ராஜா சர்வ வல்லமையில ராஜாதி ராஜாவை கர்த்தரை குறித்து தான் அறிக்கை செய்கிற வசனம் அது. அந்த சிருஷ்டி கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருந்தார். முதல்ல போட்ட வீடியோவில் மேய்ப்பருங்கிறது குறித்து நல்ல ஒரு விளக்கம் சொன்னேன். கர்த்தருடைய கரத்தில், கர்த்தருடைய பாதுகாப்பில் கர்த்தரோடு நீங்கள் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கணும். மனிதனுடைய வார்த்தை அல்ல, உங்கள் வார்த்தை அல்ல, உங்கள் சித்தம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தைப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். என்ன தாழ்ச்சி? முதல்ல உங்களை யாரும் டீக்ரேட் பண்ண முடியாது. எந்த இடத்துல நீங்கள் டிஸானர் ஆக மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த இடத்துல நீங்கள் டீப்ரமோஷன் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ப்ரொமோஷன் தான் வரும். ப்ரொமோட் ஆகிட்டே இருக்கும். டெய்லி, எவ்ரி டே, எவ்ரி டைம், எந்நேரமும் நீங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட யாரும் கெட்டு போனதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத எத்தனையோ ஜனங்க தான் கெட்டு அழிஞ்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற மக்கள் ஒரு நாளும் டீப்ரமோஷன் ஆவதில்லை. அவங்க ப்ரொமோட் ஆகிட்டே இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, டிஸானர் ஆக மாட்டாங்க. எங்கேயுமே அவங்களுக்கு வந்து கனவீனம் ஏற்படாது, அவமரியாதை இருக்காது. எங்கே போனாலும் கர்த்தர் தம்முடைய தூதர்களை முன்னாடி அனுப்புவார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை அவர் கனப்படுத்தணும். தன் வார்த்தையை வந்து அவர் மகிமைப்படுத்துகிற தேவன். அதை அவர் விட்டு கொடுக்க மாட்டார் லேசாக. அந்த வார்த்தையை கனப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களை முற்றிலுமாக கனப்படுத்துவாரே தவிர எந்த இடத்துல நீங்கள் கனவீனப்படுறதில்லை, தோல்வி அடைகிறதில்லை, வெக்கப்பட்டு போகிறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். எந்த இடத்துலையும் நீங்கள் டீப்ரமோட் ஆகிறதில்லை, டிஸானர் ஆகிறதில்லை. அப்போ கர்த்தர் உங்களை எந்த இடத்துலையும் டீக்ரேட் பண்ணவும் விட மாட்டார். யாரையும், யாராவது உங்கள் கிரேடை குறைச்சி, உங்கள் தரத்தை குறைச்சி பேசுகிறதுக்கோ விட மாட்டார். அவங்க வாயை கட்டுவார் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் அவர் ஜெயம் கொடுக்குற தேவன். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கணும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அவ்வளோ சிம்பிள். அவர் என்ன சொல்கிறார் அதை கேளுங்க. எப்படி கேட்குறது? வேத வசனத்தில் இருக்குது. கர்த்தருடைய பாதத்தில் உட்காருங்க. வேத வசனத்தை கையில் எடுத்து வச்சிங்க. ஒரு வசனத்தை எடுத்து படிங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேளுங்க. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், அழகாக அவர் உணர்த்துவார். அழகாக உங்கள் மனசில் அது அழகாக மென்மையாக அமைதியாக சமாதானமாக வரும். யார்கிட்டையும் நீங்கள் போய் கேட்க வேணாம். இன்றைய உங்களுக்கு ஆசீர்வாதம். சந்தோஷமாக அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென்.